ஹாய் கைஸ், ஆப்பிள் பிக் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்மகிட்ட என்ன ஃபோன் ரிப்பேருக்கு வந்துட்டிங்கன்னா ஐஃபோன் 12 ப்ரோ ஃபோன் வந்து நோ பவர். கஸ்டமரை வந்து யூஸ் பண்ணிருக்கக்குள்ள சடன்லியாக வந்து ஆஃப் ஆகிட்டு ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுங்கன்னு சொல்லி தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம ஃபோனை கலட்டிட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஆட்டோவா வந்து 400 வரைக்கும் ஆட்டோ கன்சியூம் ஆகுது. தெர்மலில் செக் பண்ணி பார்த்தோம், நமக்கு இந்த இடத்துல வந்து ஹீட் ஆகுது. ஸோ நம்ம இதை இந்த போர்டை வந்து செப்ரேட் பண்ணிவிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே கேஸ், நம்ம போர்டை வந்து செப்ரேட் பண்ணியாச்சு. செப்ரேட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இங்கே இருக்கிற பூஸ்ட் ஐசி வந்து ஹீட் ஆகுது. இந்த இடத்துல இருக்கிற பூஸ்ட் ஐசி வந்து ஹீட் ஆகுது நமக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் ஒரு ஐஃபோன் 11 ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இதே சேம் இஷ்யூ தான், அதுவுமே வந்து ஆட்டோ கன்சியூம் ஆகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அந்த பூஸ்ட் ஐசி தான் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அந்த பூஸ்ட் ஐசியை வந்து ரிமூவ் பண்ணாமக்கு பூஸ்ட் ஐசி இருக்கிற லைன் எல்லாமே 1 by 1 செக் பண்ணி பார்த்து நம்ம அந்த இஷ்யூவை வந்து அந்த ஃபோல்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மெத்தடில் இதையுமே ட்ரை பண்ணி ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஹீட் ஆகினது இந்த ஐசி தான். இந்த ஆகிறது இது வந்து பூஸ்ட் ஐசி. ஸோ இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணாமல் இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்ம அவுட்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்தா இந்த லைன் வந்து ஷோட் இல்லை. அதே போல் இந்த லைனையும் செக் பண்ணி இங்கே செக் பண்ணி பார்த்து இந்த இதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் எங்கே செக் பண்ணி பார்த்து இதுவும் ஷோட் இல்லை. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் இந்த இருக்கிற பிபிவிடிடி பூஸ்ட் இந்த செக்ஷன் வந்து ஷோட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஷோட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ஐசிக்கு வெளியே இந்த ஐசியில் இருந்து அவுட் ஆகிற இந்த லைனில் இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல ஜமப் பண்ணிவிட்டு இந்த லைன் எங்கே போகும்னு சொல்லி பார்த்து அந்த லைன் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது, இந்த போர்டில் வந்து எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, நம்ம அங்கே எல்லா இடத்தையுமே ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம்னு சொன்னால் இது சரி கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கலாம். அந்த கெப்பாசிட்டரை ஃபைன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே, நான் அதை ரோசின் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் வந்து ரோசின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த கெப்பாசிட்டர் வந்து போயிருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகே, நான் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து இது வந்து மெல்ட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த கெப்பாசிட்டர் தான் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணாலே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே கேஸ், நான் அந்த கெப்பாசிட்டர் வந்து கலட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபோனை வந்து பூட் பண்ணேன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வந்து பூட்டிங் ஆகுது. ஓகே, ஃபோன் வந்து நார்மலாக பூட்டிங் ஆகி ஃபோன் வந்து ஓன் ஆகுது. உங்களுக்கு இதே மாதிரி ரிப்பேர் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் பிக் சொல்யூஷனை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ரிப்பேரிங் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்களும் ரிப்பேரிங் செய்யணும், ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஒரு ஷாப் கொண்டு நடத்த போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ட்ரைனிங்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போல் நீங்கள் ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஷாப் ஓனராக இருக்கிறீங்க, ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற சார்ஜிங் பின், டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக இந்த மாதிரி நோ பவர் இஷ்யூலாம் ஃபைன் பண்ணி செய்யணும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து CPU செய்யணும், அடுத்தது EMMC சேஞ்ச் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும்னு சொன்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதுக்குரிய ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.